ஹலோ வலிக்கணம்மா, குட் குட் மார்னிங். மார்னிங், குட் மார்னிங். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, காலையிலே சுகருக்காக வேண்டிட்டு காலையில தண்ணி குடிச்சிட்டேன், தைராய்டு மாத்திரை போட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ சுகருக்காக வேண்டிட்டு ஒரு இது மருந்து தயார் பண்ண போகிறோம். கொய்யா இலை பாருங்க, கொய்யா இலை நல்ல கொழுந்தலையாக எடுத்துக்கணும். என்கிட்ட கொழுந்தலை இல்லை, அதனால இது நல்லா சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். சுகர் நல்லா கேட்குது ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக கேட்குது. அதனால தான் இப்போ இது சொல்கிறேன். காலையில் சுகர் நல்லா கேட்குது, குறையுது. கொய்யாக்காயெல்லாம் மட்டுமா? கொய்யா இலை, 2 வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் சிரிஞ்சீரகம் இதை போட்டு தட்டி போட்டுட்டு, இது பாருக்கு தண்ணி இதுவே சிவப்பாக வந்துடும். கொய்யா இலையே இப்படி இப்போ பச்சையாக இருக்குல்ல, கொய்யா இலை வெள்ளையாக வந்துடும் நல்லா கூச்சி வச்சுன்னா. இப்போ பாரு போடுறேன். கொய்யா இலை போட்டுனா இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி 2 வெங்காயம், 2 இது பூண்டு, கொஞ்சம் சிரிஞ்சீரகம் இதை போட்டு நான் இதெல்லாம் நல்லா தட்டிட்டு போட்டு அதோடு போட்டு கொதிக்க வைக்க வேண்டியது. இதை கழுவணும், இல்லைன்னா உரிச்சிட்டு பண்ணலாம். எனக்கு உரிக்க நேரம் இல்லை, அதனால கழுவுறேன். நம்ம வடிகட்டி தானே குடிக்க போகிறோம். வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையுமே கழுவிடணுமா? உரிச்சிட்டு போடலாம், வெங்காயம் வெள்ளை பூண்டுலாம் நேரம் இருந்தா. நம்ம வடிகட்டிட்டு தானே நம்ம குடிக்க போகிறோம், அதனால தட்டிட்டு போடுவோம். சிரிஞ்சிடலாம். இதான் சிரிஞ்சிடலாம். மருந்துக்கு தான் சிரிஞ்சீரகம் யூஸ் பண்ணுவோம்ல, மருந்துக்கு தான் சிரிஞ்சீரகம் யூஸ் பண்ணுவோம். சமைக்கிறதுக்கு பெருஞ்சீரகம் தான் யூஸ் பண்ணுவோம். எந்த மருந்துக்காக இருந்தாலும் சிரிஞ்சீரகமும் வெங்காயமும் சேர்த்துடணும், முக்கால்வாசி. இது நைவிடவே இல்லையே. இப்படி தட்டிட்டு இதில் போட்டுருவோம். ஒரு டம்ளர் தண்ணி 1/2 டம்ளரை வற்ற விட்டு இறக்கி ஆற வச்சு குடிக்க வேண்டியது. இந்த மருந்து யார் மம்மி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? நான் இதில் தான் பார்த்தேன், எதுலேயுமே பார்த்தேன். இதானே நல்லா கேட்குதுமோ. அங்கே டாக்டர்கிட்ட அம்மா இருந்தது, அந்த அம்மா போட்டு குடிக்கும். அந்த சித்து பாட்டி அவங்க போட்டு கொடுப்பாங்க. இதுக்கிட்ட நம்ம விளக்கேற்றிட்டு வந்துருமா? விளக்கேற்றணும். அங்கே ஒரு விளக்கு, இங்கே ஒரு விளக்கு. ஆமாம், 2 விளக்குகள். எல்லாரும் சாமி கும்பிட்டுப்போம். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். பால் காய்ச்சி விட்டு நெய்வேத்தியம்.
விளக்கு எப்பவுமே 2 விளக்கு தான் வீட்டில் ஏற்றணும். ஒரு விளக்கை ஒரு விளக்கு நம்ம குலசாமிக்கு, ஒரு விளக்கு மற்ற தெய்வங்களுக்கு ஏற்றணும். 2 விளக்கு தான் ஏற்றணும். ஒத்த விளக்கை ஏற்றக்கூடாது. பத்தியா இலை எவ்வளோ பச்சையா இருந்துச்சு, இப்போ எப்படி வந்துருச்சு பத்தியா? நிறையா வெள்ளையா வந்துடும். கலர் வந்து எப்படி வந்துடுது, வர சோப்பு சோப்பாக வந்துடுது. கொய்யா எல்லாம் ஆடாதோட முடிப்பில்லை, அது இருக்கு. அது சளிக்கு ஆடாதோட, சளிக்கு ஆடாதோட கற்பூரவல்லி, இஞ்சி, இஞ்சி மிளகு இதெல்லாம் போட்டு குடிச்சா அது சளிக்கு இருக்கும். இது வந்து சுகர். இது வாரத்தில் 1 நாள் 2 நாள் குடிச்சா சுகர் நல்லா குறையும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் குடிச்சா போதும், சுகர் கம்மியாயிடும். இதை குடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமாம், இதை குடிச்சிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தா சுகர் நல்லா குறையும். நெஞ்சில் ஒரு மாதிரி இருக்கிறது, ஒரு மாதிரி பாரம் மாதிரி இருக்கும். சுகர் இருக்கு உங்களுக்குலாம், அதெல்லாம் குறைஞ்சிடும். நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, பாலை காய்ச்சி இங்கிட்டு. பசும்பால் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ், பசும்பால் தண்ணியாக தான் இருக்குது. இவன் ஊற்றுன பால் தானே எடுத்து ஊற்றுனாரு. அவர் 30 ரூபாய்க்கு ஊற்றுறாரு, நமக்கு அவர் 40 ரூபாய்க்கு ஊற்றுறாரு. அது கெட்டியாக வரல. முட்டை தண்ணி முழு தண்ணி அதுதான் பால்னு வாங்குகிறோம். இதுதான் டீ போட்டு குடிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி. இன்னொன்று இருக்குது, சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு டம்ளரில் நைட்டு விளக்குனதெல்லாம் எடுத்து வைக்காம இருக்கு, வடிகட்டி. இதெல்லாம் நைட்டு விளக்குனது. நைட்டு விளக்குனது. சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு பாருங்க. டீ குடிக்கிறது நல்லதா? மக்களுக்கு அட்வைஸ் என்னமா சொல்ல வரீங்க? டீ குடிக்கிறது நல்லது காப்பியோட. காலையில் என்னென்னோ இதெல்லாம் குடிக்கிற ஆளு எது? ஹார்லிக்ஸ், போன்வீட்டா, வேறெல்லாம் அதெல்லாம் நல்லது இல்லை. அது எல்லாத்துலேயுமே கலப்படம் தான். நம்ம இயற்கையாக கூழ் குடிக்கலாம். நம்ம இயற்கையாக இந்த சத்து மாவு கூழ் எல்லாம் தயார் பண்ணுறோம்ல, ஆமாம், அதெல்லாம் குடிக்கலாம். நம்மளா தயார் பண்ணுறது இந்த பண்ணுறது குடிக்கலாம். அவங்க இப்போ ப்ராடக்ட் பண்ணி வைக்கிறது எதையுமே குடிக்கக்கூடாது. ஹார்லிக்ஸ், போன்வீட்டா இதெல்லாம் இது அது எல்லாத்துலேயுமே கலப்படம் தான். பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாவு அதை வச்சு அதை தான் கொடுக்கணும், வேற என்ன. நான்லாம் உனக்குலாம் லாக்டோஜன் தான் வாங்கி கொடுத்தேன். ஒரு வாரத்துக்கு ஒரு டப்பா 120 ரூபா. லாக்டோஜனுங்கிறது பால் பவுடர். ஒரு வாரத்துக்கு ஒரு டப்பா. நல்லா இருக்கும், திங்க டேஸ்டாக இருக்கும். டேஸ்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா வாசமாக நல்லா இருக்கும். அதை ஊற்றி கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா ஆற்றிட்டு பாட்டில் ஊற்றி பிள்ளை கொடுக்கணும். ஜீனி எல்லாம் போட வேண்டாம். பாலில் போடக்கூடாதா? பாலில் கொடுக்கணும். பாலுக்காக தான் அதுவே. அது பாலோட மாற்றுக்கு தான் அது. பால் பசும்பால் கொடுக்காம அது குடித்தோம். ஓ, லாக்டோஜன் நல்லா இருக்கும். இப்போ வருதா இல்லையா? இப்போ அதுக்கு பதிலாக வேற எது பேரில் வருது தெரியல. அப்போ 120 ரூபா. அப்போ அது வாங்கவே சிரமமாக இருக்கும். 30 வருஷம் முன்னாடி. 30 வருஷம் முன்னாடி.
கைஸ் லாக்டோஜன் எத்தனை பேர் குடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் நிறைய பேர் குடிச்சிருப்பாரு. இதை கொண்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துடும். கிச்சன் சாமிக்கு வந்துட்டோம். கிச்சன் சாமிக்கு எனக்கு இது டெய்லி வீட்டில் இருந்து செய்யலைன்னா மனசுக்கு திருப்தியாகவே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு இந்த மாதிரி நெய்வேத்தியம் பண்ணி விளக்கேற்றி பண்ணலைன்னா மனசுக்கு திருப்தியாகவே இருக்காது. எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா ஐயோ சாமி அத்தனை நாள் நம்ம பட்டி போட்ட மாதிரி இருக்கும். சாமிக்கு அப்படியே நெய்வேத்தியம் பண்ணி நம்ம டெய்லி பண்ணுறது பண்ணாதான் எனக்கு மனசுக்கே திருப்தியாக இருக்கும். எங்கேயும் போய் தாங்கினோம்னா இப்படி பண்ண முடியாது. எங்கேயும் சின்ன வீட்டில் இருக்கலன்னா ஐயோ சாமியை பட்டினியை போட்டுமே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். இது செஞ்சா இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொய்யா இலை மருந்து நம்ம போட்டோம்ல அந்த மருந்து பாருங்க, சாறு பூரா இறங்கிடுச்சு, கொய்யா இலை வெள்ளையா வந்துருச்சு பாருங்க. பார்க்கவே கருப்பா இருக்கே, கசக்குமா? கசக்காது. எனக்கெல்லாம் மருந்து குடிச்சு குடிச்சு பழகிடுச்சு. படிச்சு கசக்கிறதா இருந்தாலும் குடிச்சிருவேன். இந்த பாரு இந்த இலை எப்படி வந்துருச்சுன்னு. அது குடிக்கணும். குடிச்சிட்டு கஷாயம் ரெடி. கஷாயம் ரெடி. அது கொஞ்சம் ஆறட்டு. நான் அதை குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு தான் டீ குடிப்பேன். இப்போ போட்டு வச்சுருது அப்புறமா டீ குடிச்சுக்குவோம். நம்ம ரெண்டும் சேர்ந்து. சக்கரை கொண்டு நல்லா இருக்கு டீ தூள். சக்கரை கொண்டு இல்லை ஒரு 10 ரூபா கூட ஒன்று நல்லா இருக்கு வாசமா. 3 ரோஸஸ் கூட ஒரு 10 ரூபா தான் கூடுவார். எனக்கு இந்த சாமிக்கு பண்ற நைவேத்தியம் நான் உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் நிறுத்துவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப எந்திரிக்கவே முடியல, உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் நிறுத்துவேன். இல்லைன்னா எப்படி இருந்தாலும் சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவேன். எங்கேயும் ஊருக்கு போயிருந்தா பண்ண மாட்டேன். நம்ம அது பண்ண முடியாதுல்ல. அப்போ மனசுக்கு கஷ்டமா இருக்கும், ஐயோ நம்ம சாமியை பட்டினி போட்டோமே அப்படின்னு. அது நமக்குள்ள ஒரு உணர்வு, அது தோணுது, அந்த மாதிரி உணர்வு. பாசிட்டிவிட்டி தானே எல்லாம். ரொம்ப நாளாகவே பண்ணுறேன் நான், கிட்டத்தட்ட 10 வருஷமாகவே இதில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கார்த்திகா வீட்டில் இருக்கையிலேருந்து பண்ணுறேன். அந்த ஒரு படத்தில், டாக்டர் படத்தில் சொல்லலாம், பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே, பாசிட்டிவாக தான் சொல்லணும். அவன் சொல்லுவேன், ஒரு ரிப்போர்ட்டை காமிக்குவேன், அவங்க தாத்தாட்ட ரிப்போர்ட்டை காமிக்கிறதுக்கு அவன் சொல்லுவேன், இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் செத்துருவாங்க.
உடனே அது சொல்லலாம், என்ன இப்படி சொல்கிறாரு, பாசிட்டிவாக தானே சொல்லணும், எல்லாமே பாசிட்டிவிட்டி தானே, அவர் செத்தாலும் அவர் நல்லா ஆயிடுவாருன்னு தானே சொல்லணும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவிட்டி தானே. அந்த மாதிரி தான் ஒரு உணர்வு தான் எல்லாமே. அது செய்யலைன்னா அப்படியே எனக்கு அப்படியே என்னமோ கஷ்டமாக இருக்கும். முத்துமினா வீட்டில் இருக்கலாம் ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு தான் இருந்தேன். அவளுக்காக வேண்டிட்டு ரொம்ப மல்லு கட்டிக்கிட்டு இருந்தேன். அவள் வீட்டில் 2-3 மாதம் இருந்தியா? ஆமாம், 2-3 மாதம் இருந்திருப்பேன். வரையில போகையில நைவேத்தியம் பண்ணிடுவேன் சாமிக்கு. அதனால ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவேன். இன்னொருத்த வீட்டில் போய் இத்தனை நாள் தங்குறது கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஆனால் பக்கத்தில் இருந்தால் பரவாயில்ல, நம்ம போய் ஏதோ பார்த்துட்டு வரலாம் கொள்ளலாம். இது தூரத்துலங்கையில என்ன பண்ணுறது? எங்கள் ஊர்லேருந்தே திருச்சி 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், புதுக்கோட்டை ஒரு 3/4 மணி நேரம், அங்கிட்டு ஒரு 1.5 மணி நேரம். ஆமாம், மொத்தம் 2-2.25 மணி நேரம் அங்கே திருச்சி போகிறது. இந்த காஃபி நான் அந்த மருந்து குடிச்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் குடிக்கணும். காஃபிலாம் டீலாம். இந்த உனக்கு டீ குடிச்சிட்டு இனிமேல் டிஃபன் பண்ணையில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் பாருங்கள், பிரேக்ஃபாஸ்ட்டு இது இட்லி, சுட இட்லி, புதினா, கொத்தமல்லியே எல்லாம் போட்டு, கொத்தமல்லி தழையெல்லாம் போட்டு, தேங்காய் போட்டு, வெங்காயம் போட்டு, பச்சை மிளகாய் போட்டு, தக்காளி போட்டு அரைச்ச சட்னி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட. இது பழைய சாம்பார் கொஞ்சம் இருக்குது, அது சூடு பண்ணியிருக்கேன். அது வேணா தொட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். இதுவே நல்லா இருக்கு. மதியம் லஞ்சு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, சுட சாதம், முட்டை குழம்பு, இது தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி, தேங்காய் எல்லாம் அரைச்சி ஊற்றி செஞ்சேன். சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த முட்டை குழம்பு. பொன்னாங்கண்ணி கீரை அன்னைக்கு செஞ்சதில் மிச்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அது பொன்னாங்கண்ணி கீரை, தயிர் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்குது. இதுதான் இன்றைக்கி லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக்சியெல்லாம் பாருங்கள், டீப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீட்டாக. இங்கே பாருங்கள், மிக்சியெல்லாம் சூப்பராக டீப் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே அழுக்கே இல்லை, சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். கோல்கேட் பேஸ்ட்டை தொட்டு தேய்ச்சோம்னா நல்லா நீட்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கோல்கேட் 10 ரூபா பேஸ்ட்டு தான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இன்னையோட இந்த விழாக்கு முடிச்சுக்கலாம்.